வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. வட சென்னையில் தங்க நகை கடை பட்டறைகளில் பணிக்கு சேரும் நபர்கள் திட்டமிட்டு கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. சவுகார்பேட்டையில் 6.5 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டது எப்படி? இந்த சிசிடிவி காட்சிகளில் தெரியும் நீல நிற சட்டை அணிந்த இளைஞனைத்தான் சென்னை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். என்ன செய்தார் இந்த இளைஞர்? சென்னையின் பரபரப்பான வீதிகளில் ஒன்று சவுகார்பேட்டை அனுமந்தராயன் கோவில் தெரு. இந்த தெருவில் கலாஷ் தங்க நகை பட்டறை கடை செயல்பட்டு வருகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த சுகாஷ் பட்னாகர் நடத்தி வரும் இக்கடை அதே மாநிலத்தை சேர்ந்த நவீன் என்பவர் கவனித்து வந்தார். நகை கடைக்காரர்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றும் தொழில் நடந்துள்ளது. அமைதியாக இருந்த நகை பட்டறை வெள்ளிக்கிழமை பரபரப்பான பகுதியாக மாறிவிட்டது. என்ன காரணம்? அக்கடையின் மேலாளரான நவீன் சென்னை யானைக்கவுனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடையில் வேலை பார்த்த ராகுல் 6.5 கிலோ தங்க நகை கட்டிகளை திருடிச் சென்றுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு ஆதாரமாக அந்த பகுதியில் சில கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவிகளில் பதிவான காட்சிகளையும் கொடுத்திருந்தார். ராகுலின் பின்னால் அவரது நண்பர் ஒருவர் சிவப்பு பையுடன் ஓடி வரும் காட்சிகளும் அதில் பதிவாகி உள்ளன. தனது நண்பருடன் சேர்ந்து ராகுல் தங்க நகை கட்டிகளை திருடிவிட்டு தப்பி ஓடி உள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ராகுல் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பதும் தங்கம் உருக்கும் தொழிலில் நிபுணர் என்பதால் அவரை சுகாஷ் பட்னாகர் வேலைக்கு அமர்த்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் ராகுல் வேலைக்கு சேர்ந்து 5 நாட்களே ஆகியுள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர் ஃபோன் பண்ணாரு. அவர் அவர் ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கு சேர்ந்தேன், உங்க ஊர் ஆளு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அது ஊருன்றது ஒரு ஸ்மால் வில்லேஜ். அது சரி, இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது கௌதமியார்னு. சரி வந்தாங்க, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க டீட்டெயில்ஸ் அவரை பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்க தோத்தரேன் ஒரு கொரியரில் அனுப்புறது, வாட்ஸ்அப் மெசேஜ் வருது சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. மேற்கொண்டு அவர் நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதுனால சுகாஷ் சார் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க வியாபாரத்தை கவனி சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவுமே கேட்கல. அன்றைக்கி மண்டே ஒரு 5 o'clock ஒரு சீல் 5:30 போல் ஒரு சீல் பண்ணுறதுக்காக ஒரு பார் 6 bars அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணுறதுக்கு. ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவர் சீல் போட்டுட்டு யாரால நேரத்தில் எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணி ஓடிட்டார். கவுண்டரை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருக்காரு. இதுதான் நடந்தது. இல்ல, ஈவினிங் 5:30 to 5:45 ராகுலின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த யானைக்கவுனி போலீசார் தனிப்படை அமைத்து அவரை தேடி வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை கொரட்டூரில் ஒரு வட மாநிலத்தவர் வீட்டிலிருந்து திருடப்பட்ட நகைகளை போலீசார் மீட்டனர். சென்னையில் தங்க நகை தயாரிக்கும் தொழிலில் வட மாநிலத்தவர் அதிக எண்ணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வட மாநிலங்களை சேர்ந்தவர்களே வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர். சென்னையில் உள்ள வட மாநிலத்தவர்கள் பற்றிய விவரங்களை போலீசார் சேகரிக்கும் பணி தொடங்கப்படாத நிலையில் இது போன்ற திருட்டுகளும் குற்றச் செயல்களும் சர்வ சாதாரணமாக நடந்து வருகின்றன.
நகை கடைகள் பட்டறைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா?